சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். சங்கர் அவர்களே, என்ன விசேஷம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பொதுவா அமெரிக்கானால என்ன ஞாபகம் வரும்? என்ன ஒரு சூப்பரான லேண்ட்ஸ்கேப்ஸ். நான் சொல்றேன், இந்த டாலர், விசா, ட்ரம்ப், அது இது இப்படி எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பிளாஷ்பேக்ல போனோம்னா, இங்க உடுமலைப்பேட்டையில இருந்து ஒரு பெண் இங்கேருந்து கிளம்பி அமெரிக்கால டல்லாஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு அங்க சும்மா இல்லாம அற்புதமான படைப்புகள், அவங்களுடைய பெண்ணிய பார்வையால, புரட்சிகரமான எழுத்துக்களால ஏகப்பட்ட அற்புதமான படைப்புகள் கொடுத்திருக்கிற ஒரு அமெரிக்க வாழ் தமிழ் பெண் தான் இங்க நம்மளுக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க. எஸ், கரெக்டா சொன்னீங்க சங்கர். தமிழ்காரி அப்படிங்கிற புனை பெயர்ல பல அற்புதமான தமிழ் படைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய படைப்புகளான குரல் 3.0, என் காதல் சொல்ல, காதல் கதை சொல்லட்டுமா, சூர்ப்ப நகை, குருதி பூத்த களம், பூக்கள் பூக்கும் தருணம் இப்படின்னு பல அற்புதமான படைப்புகளை கொடுத்தது மட்டும் இல்லாம வட அமெரிக்காவின் தமிழ் சங்க பேரவையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரா பணியாற்றி இருக்காங்க மற்றும் டெலாஸ் நகரத்தோடைய தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இருந்திருக்காங்க. சோ இப்படி பல பொறுப்புகளை வகித்த இவங்க அமெரிக்கா வாழ் தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிற பெருமையும் நமக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் எழுத்தாளர் திருமதி சித்ரா மகேஷ் அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சங்கரை வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உடுமலைப்பேட்டை டு யூஎஸ், இந்த ஜேர்னி எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பயணம்? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணமாகி கணவரோட வந்துட்டு 2004 போனேன். ஸோ இப்போ வரைக்கும் 20 வருடங்கள் ஆயிடுச்சு. மாற்றம் அப்படியே உங்களை மாதிரி தான் வித்தியாசமாக யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கை வந்து 20 வருடங்களை தாண்டி போயிடுச்சு. மேடம், இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டீங்க. இந்த தமிழ் எழுத்து இதில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? இங்கே இருக்கும் பொழுதே எனக்கு வந்து தமிழ் கவிதைகள், தமிழ் படிக்கிறது, பாட்டு கேட்குறது, அதில் ஏதாவது ரொம்ப அழகான சொற்கள் வந்துச்சுன்னா அதை திருப்பி கேட்குறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழ் தான் படித்தேன் நான். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு முனைவர் பட்டம். அது இருந்ததுனால அந்த தொடர்ச்சி வந்துட்டு எங்கே போனாலும் நம்ம இங்கே இருக்க வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிற ஒரு வெற்றிடமாக ஆகும்போது இன்னும் அதிகமான அது மேலே ஒரு ஈடுபாடும் காதலும் ஆசையும் வந்துட்டு தேடலும் எல்லாமே சேர்ந்து எழுதலாம் அப்படிங்கிறத. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கும் பொழுதே சின்ன வயசுலேருந்தே நான் 8ஆம் வகுப்புலேருந்தே கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள் அதெல்லாம் போயிட்டு இருந்தேன். அது தொடர்ச்சி தான். அது அங்கே போயும் ஏதாவது எழுதுறது, எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுறது, அந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இல்லை, சூப்பர். அதே மாதிரி உங்களுடைய படைப்புகள் தனிச்சையாக தெரியறதுக்கான காரணம் வந்து தமிழ்காரி அப்படிங்கிற அந்த புனை பெயர், அதில் ஒரு கர்வமும் கம்பீரமும் கலந்து ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஸோ இந்த தமிழ்காரி புனை பெயருக்கு பின்னாடி என்ன நடந்தது, எதனால் இந்த பெயர்? அதுவும் இங்கிருந்து நான் போனதுக்கப்புறம் ஒரு கட்டுரை மாதிரி, ஒரு கவிதை கலந்த கட்டுரை மாதிரி ஒன்று எழுத வேண்டியதாக எனக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ எழுதும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணினது வந்துட்டு தமிழ். அங்கே போயிட்டு ஏன்னா எனக்கு முழுக்க அப்படியே வேறு மாதிரி ஒரு உலகம் அது. தமிழ் பேசுகிறவங்க நான் போனப்போ ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால நான் எழுதிட்டே வரும்பொழுது எனக்குள்ளே தெரியாமல் எழுதுனது தான். நான் அது ரொம்ப இதெல்லாம் பண்ணியெல்லாம் எழுதலை. தமிழ்காரிங்கிறது தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கவிதையில் ஒரு சொல் விழுகிற மாதிரி எழுதுனது தான் தமிழ்காரி அப்படிங்கிறது. அது வந்து எழுத ஆரம்பித்ததுக்கு, இந்த மாதிரி புத்தகங்களாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையிலே என் பேரை விட்டுட்டு இது வேறு மாதிரி இருக்கே இந்த தமிழ்காரிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது கம்பீரம், கர்வம் இதெல்லாம் வந்து மொழி கொடுத்தது தான். நிச்சயமா. இப்போ திருக்குறளுக்கு வந்து நீங்கள் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கீங்க. அது படித்தேன் நான். அவ்வளோ எளிமையாக இருந்தது. குரல் 3.0 அப்படின்ட்டு. இது பண்ணியிருக்கிற முதல் பெண் அப்படிங்கிறவங்க நீங்கள் தான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இல்லை? எப்படி இது தோணுச்சு? ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதுக்கு விளக்க உரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணுமே. எனக்கு தெரிஞ்சு நான் வியந்து பார்த்த ஆளுமைகள் எல்லாருமே அவங்க உரைகளை படிக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி சொல்லிட போகிறோம், என்ன புதுசாக சொல்லிட போகிறோன்னு அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னோட முயற்சி வந்து நான் அங்கே திருக்குறளுக்கு போட்டிகள் நடத்துவாங்க. ஒரு திருக்குறள் சொன்னால் $1 தமிழில் பொருள் சொல்லணும். அங்கே ஆமாம், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து
பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்காக அது மாதிரி பண்ணும்போது நான் திருக்குறள் போட்டிகளெல்லாம் நடக்கும்பொழுது குழந்தைங்க சொல்கிறத பார்ப்பேன். நானுமே படிச்சுட்டு நானுமே 1330 திருக்குறளும் ஒப்புவிச்சேன் நான். ஆமாம், அது அப்போ வந்து படிக்கும்போது எனக்குமே பொருள் சொல்கிறதுக்கு இன்னும் எளிமையாக இருந்தால் ஒரு வரியில் 2 வரிகளில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது முடிஞ்சு இது தமிழ்காரி எப்படி அந்த சொல் விழுந்துச்சோ அதே மாதிரி தான் விருது கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன அறியாமல் நான் சொன்னது தான் எளிமையான பொருள் நான் எழுதணும், விளக்க உரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து ரொம்ப நாள் கழித்து திருக்குறளுக்கு பொருள் எழுதணும் அப்படின்னு வரும்போது என்ன புதுசாக பண்ணிட முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி எளிமையாக கொடுக்கணுன்னா சொற்கள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கணும். ஏன்னா அவங்க எழுதின காலகட்டம் வேற, நம்ம எழுதுகிற காலகட்டம் வேற. முடிஞ்ச திருக்குறளை மாற்றி நான் எதுவும் சொல்லிட முடியாது, கொஞ்சம் எளிமையாக எழுதணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணினேன். அது இதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா குறுங்கவிதைகளாக கொடுக்கலாம். சில நீங்கள் காமத்துப்பாலுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக குறைந்த சொற்களை வச்சு என்னால் கொடுக்க முடிஞ்சுது. பட் இது பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி எழுதியிருந்த உரைகள் எல்லாம் படிச்சிங்களா? ஏன்னா கலைஞரே எழுதியிருக்கிறாரு. ஆமாம் எல்லாத்தையும் விட எனக்கு கலைஞர் வந்து குறளோவியம் அந்த புத்தகம்லாம் வச்சுக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டே இருந்த காலமெல்லாம் உண்டு. உரை வந்து கலைஞர் ஐயா வரைக்குமே வந்து எழுதியிருக்கிற உரைகளை வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு மாற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொற்களை கம்மி பண்ணி, ஏன்னா நிறைய அழகான விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை மாற்றி சின்னதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. உண்மையிலேயே நான் அதில் வந்து ஒரு 2-3 பேஜ் படித்தேன். எனக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் மிஸ் வந்து எனக்கு அழகாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருந்தது அதில். நிச்சயமா. அண்ட் கண்டிப்பாக அந்த புக்குடைய லுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகான புகைப்படங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பேஜஸ், நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வந்திருக்கும், மறக்க முடியாத பாராட்டுகள். ஆமாம், அது எல்லாருமே வந்து அந்த படங்கள் வந்து அந்த ஒரு வண்ண ஓவியங்களோட நூலே திருக்குறள். திருக்குறள்னாலே நமக்கு சின்னதாக இருக்கும், இல்லைன்னா பெருசாக இருக்கும், உரைகளோடு இருக்கும், பிளைன் பேஜஸ் தான் இருக்கும். இது கலர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணணும், திருவள்ளுவரை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும், இப்போ இருக்கிற திருவள்ளுவர் வேண்டாம், ஏதாவது வேறு மாதிரி காமிப்போம் நம்ம அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணும் பொழுது எனக்கு இதில் முழுக்க அட்டைப்படத்திலிருந்து எல்லாமே ஏஐ பிக்சர்ஸு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொன்னது வந்து முதல்ல வந்த ஏஐ. எந்த வருஷம் மேடம் அது? 2023ல. 2023 எனக்கெல்லாம் போன மாதம் தான் ஏஐ பற்றியே தெரியும். 2023 முன்னாடியே நீங்கள் ஏஐ வந்து பயன்படுத்திருக்கீங்க. ஆமாம், அண்ட் மறக்க முடியாத பாராட்டுக்கள் கேட்டிருந்தோமே. எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு 2-3 நாள் முன்னாடி இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தொலைபேசி, உங்களுக்கு வந்து கணியன் பூங்குன்றனார் விருது கொடுக்க போகிறோம், அயலக தமிழர் வாரியத்திலிருந்து கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கணியன் பூங்குன்றனார் விருது அப்படிங்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது எங்கேயோ இருக்கிறேன் நான். 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊரை விட்டு போய். திருப்பியும் வந்து இந்த ஊரில் ஒரு விருது வாங்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு நம்புறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா இது திருக்குறளுக்காக அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறக்கே பயமாக இருக்கிற மாதிரி ஆளுங்க தான் எல்லாருமே ஆளுமைகள் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோணுதுன்னா இப்படி ஒரு வாரியம், அயலக தமிழர் நல வாரியம்னு சொல்லி நான் அமைச்சு அதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அமைச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து இன்னும் எழுதலாம், அடுத்த முறையும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு அது பெரிய உற்சாகமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம முதல்வர், அயலக நல வாரியத்தோட தலைவர் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே வந்து இந்த சன் டிவி வணக்கம் தமிழா வழியாக வந்து எங்கள் அயலக தமிழர்களோட சார்பாக வந்து ஒரு பெரிய நன்றியும் அன்பும் சொல்லிக்கணும். மேம், உங்கள் காதல் கதையை பற்றி சொல்லுங்க மேடம். எனக்கு இல்லை, அதாவது குறிஞ்சி பாட்டில் 30 பாட்டு. ஆமாம், எனக்கு காதல் கதை அது வேற. அது நீங்கள் சொல்லணும்னாலும் சொல்லலாம். இல்லைங்க, அது இப்போ வேண்டாம். இல்லை அப்படியெல்லாம் இல்லை. காதல் கதை வந்து அது குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது வந்து கபிலர் எழுதுனது. அது ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா தொல்காப்பியத்தில் வந்து நமக்கு காதல் வாழ்க்கையில் வந்து
திருமணத்துக்கு முன்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு இலக்கணம் இருக்குது தொல்காப்பியத்தில். அதையே அப்படியே முறைப்படி அந்த இலக்கணம் மாறாமல் கபிலர் எழுதுனது தான் குறிஞ்சிப்பாட்டு. தலைவன் எங்கே பேசணும், தலைவி எங்கே பேசணும், எங்கே அம்மா எங்கே பேசணும், செவிலித்தாய் எங்கே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இலக்கணம் இருக்குது. அதை வச்சு எழுதி மற்ற வேற நாட்டினர் வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு இப்படி ஒரு பண்பாடு இருக்குது, எங்கள் காதல் வாழ்க்கையில் கூட ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதுனது. அதுதான் அதில் முழுக்க ஓவியங்கள் வந்து ட்ராஸ்கி மருது அவர்கள் வரைஞ்சாங்க. அட்டைப்படம் அவ்வளோ பொருத்தமாக அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மலர்கள் நீர் அருவியில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தா நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான படம். சும்மாவே பட்டைய கலப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது ஐடியா சொன்னீங்களா இல்லை அவரா படிச்சுட்டு வரைஞ்சது? அவருக்கு ஐடியா சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நமக்கு அவர் இந்த மாதிரி பாட்டு எழுதி நான் எழுதுறத அனுப்பிச்சு படிச்சுட்டு அவங்களா வரைஞ்சது தான் அவங்களுக்கு. ஆமாம், உங்களுடைய பலமே வந்து ரொம்ப எளிமையாக சொல்கிறது தான். அதில் அடுத்து பார்த்து வியந்தது வந்து இந்த கலிங்கத்து போர், அதாவது குருதி பூத்த களம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுலேயும் வந்து பிக்சர்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் சொற்களுமே வந்து ரொம்ப புரிகிற மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? அது வந்து கலிங்கத்து பரணியுமே வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய நேரம் ஒதுக்கி அது ரொம்ப விளக்க உரையோடு படிக்கணும். அதுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நூல் பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் உற்சாகமும் வரும். நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம வெறும் எழுத்துக்களாக கொடுக்கும் பொழுது எல்லாத்துக்குமே அந்த படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த படங்களோட நோக்கம். இது குருதிபூத்த களம் அப்படின்னு பேர் வச்சதே அது ரத்த போர்க்கள காட்சிகள்ல இருந்து அது எடுத்தது தான். அது வந்து பரண் மேலே உட்காந்து பார்த்து நேரில் பார்த்து எழுதுனது தான் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது. மேடம், நீங்கள் சொல்லும்போது குருதி பூத்த களம் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி சொல்கிறீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போர் அந்த மாதிரி கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்குது. கட் பண்ணால் இந்த சைடு வந்து என் காதல் சொல்ல, அப்புறம் பூக்கள் பூக்கும் தருணம் எல்லாமே பாட்டு லைனாக வேற இருக்கு. அப்புறம் குறுங்கவிதைகள் இந்த மாதிரி மென்மையாகவும் போறீங்க. அந்த ஜான்ரா அப்படிங்கிறது வந்து இப்போ ஒன்று இப்படி இல்லை இப்படி இருக்கணும், பட் ரெண்டுமே கலந்து இருக்கு. எப்படி அது? ஆமாம், எல்லாமே வந்து உணர்வுகள் தானே. காதல் மட்டுமே சொல்லிட்டு இருக்கும் பொழுது வேற ஏதாவது பண்ணலாம். போர் மீது காதல் அந்த மாதிரி கவிதை. ஆமாம், போர் மீது காதல் அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா இது நம்ம பதிவு பண்ணோன்னா இது வேற யாராவது இன்னும் எடுத்து பெருசாக பண்ணுறதுக்கான ஒரு இது கலிங்கத்து பரணியெல்லாம் வந்து ஒரு பெரிய திரைப்படமாக எடுத்த பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் அவ்வளோ அழகான காட்சிகள் வந்து போர்க்கள காட்சிகள். அதான் காதல் அப்படிங்கிறதுனால போர்க்கள காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும். காதல் வந்து குறுந்தொகையிலிருந்து எடுத்தது தான் பூக்கள் பூக்கும் தருணம். அது காதல் குறுந்தொகை முழுக்கவே காதல் பாடல்கள். அது பூக்கள் பூக்கும் தருணம்ங்கிறது வந்து நான் முத்துக்குமாருக்காகவே வந்துட்டு அந்த தலைப்பு வச்சது. அதே மாதிரி என் காதல் சொல்லவும் அவரோட பாடல் வரிகள் முழுக்க அவருக்காகவே. ஏதாவது நான் வெளியிடும் பொழுது திருக்குறளில் ஒன்றும் பண்ண முடியல. நான் எப்போ இனிமேல் எந்த நூல் வெளியிட்டாலும் அவரோட பாடல்கள்லேருந்து ஒரு வரியோ ஒரு எழுத்தோ இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக வச்சது. புரியுது. நான் முத்துக்குமாரோடைய மிகப்பெரிய விசிறியா இருக்கீங்க. அவருடைய பாட்டில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பூக்கள் பூக்கும் தருணம். அதே மாதிரி அடுத்து வந்து சூர்ப்பு நகை உங்களுடைய பெண்ணிய பார்வையிலிருந்து தோன்றிய ஒரு புரட்சிகரமான படைப்புன்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சது? சூர்ப்பு நகை அப்படிங்கிறது வந்து சின்னதுலேருந்தே எனக்கு பாவமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க மூக்கு அறுத்துட்டாங்க, சூர்ப்பு நகை மாதிரி மூக்கு அறுத்துருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது எனக்கு பாவமாக இருக்கு. எதுக்கு மூக்கு அறுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. நான் அதை பற்றி தேடல் எனக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு வகுப்பறையில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் என்னை அறியாமல் சொன்னது தான் நான் சூர்ப்பு நகை அப்படின்னு சொல்லுது. எங்கேயோ ஒரு ஓரத்தில் எனக்கு அந்த பெண்ணுக்கான ஒரு பெண் மேலே பாவப்பட்டது, இல்லை இப்படி ஆயிடுச்சே, ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமை நம்ம எல்லாருமே வந்து கேட்கும்பொழுது எனக்கு இது எங்கேயோ ஒரு ஓரத்தில் சூர்ப்பு நகைக்கான வழி வந்து எனக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சான்னு எனக்கும் அது தெரியல. ஆனால் நான் கேட்டதையுமே சூர்ப்பு நகை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் படித்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு உச்சக்கட்ட அநீதி அப்படிங்கிறது ஒரு ஆழமாக எனக்கு பதிவானதுனால பெண்களுக்கு ஆக எவ்வளவோ செய்திகள் குரல் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஏன் நம்ம சூர்ப்பு நகைக்கு
சொல்லக்கூடாது. சூர்பனகைக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை, யாருக்காகவோ பேசுறாங்க. சூர்பனகைக்கு நடந்ததும் வந்து ஒரு அநீதி அப்படிங்கிறது. அதனால தான் வந்து சூர்பனகை பெண் உடல் அரசியல் அப்படிங்கிறது. பெண்ணா எல்லா பெண்களுமே சூர்பனகைகளா வந்து பாதிக்கப்படுற எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க. மூக்கு அறுத்தா மட்டுமே உங்களுக்கு பாதிப்புன்னு கிடையாது. அந்த உடல் மீதான ஒரு கோபம், உடல் மீதான கோபத்தை காமிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உடல் அரசியல் அப்படிங்கிறது. அது வந்து மாற்றி சூர்பனகை வந்து தப்பு பண்ண மாதிரி, சூர்பனகையை தேடி போன மாதிரி, அவள் ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அங்கே நடந்த நிகழ்ச்சிகளில் வந்து நடந்தது தான் இந்த அவளுக்கு நடந்த அநீதி. மேடம், இப்போ அமெரிக்காவில் இருக்கீங்க. அமெரிக்காவில் இந்த தமிழ் ஆர்வம்லாம் எப்படி இருக்கு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட? நிறையவே இருக்குது. ஏன்னா அது முதல்ல சொன்ன மாதிரி தான், நமக்கு இங்கே இருக்கும் பொழுது அது தெரியாது. அங்கே போகும்போது நம்மளை அறியாமல் நம்ம மொழிக்கும் நம்ம நாட்டுக்கும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். தமிழ் பள்ளிகள் இருக்குது, தமிழ் சங்கங்கள் இருக்குது, நிறைய சின்ன சின்ன தமிழ் அமைப்புகள். ஆமாம், பொங்கல் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப எல்லா சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்குது அங்கே. அண்ட் மேம், அமெரிக்காவில் வந்து ஒரு குடும்ப பெண்ணாகவும் இருந்துக்கிட்டு இப்படி அற்புதமான படைப்புகளை கொடுத்து எழுத்தாளராகவும் இருந்துட்டு இருக்கீங்க. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணீங்க? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தாங்க? முக்கியமாக உங்கள் கணவர். ஆமாம், இல்லை ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது. எனக்கான நேரத்தை நான் உருவாக்கிக்கிறேன். என்னோட தூக்கத்தை வந்துட்டு விட்டுட்டு அடுத்த நாள் மதியம் தூங்கிக்குவேன். இரவு தான் எழுதுவேன் நான். அதனால எனக்கு எந்த வேலையும் வந்து இதாகாது. ஸோ பொண்ணு பார்க்குறதாகட்டும் கணவருக்காகட்டும் 2 பேருமே என்னை தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இப்படி தான் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கணவர் கேட்டீங்க, கணவர் வந்து எதுவுமே பண்ணாமல் எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக இருக்கிறது தான் எனக்கு பெரும் ஆதரவு. ஸோ உங்களுடைய பல பேருக்கு இதுதான் முக்கியமான ஆதரவு. அண்ட் உங்களோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படைப்பு உங்களோடதுன்னா என்னது? அவளுக்கு வந்து தமிழ் பேசுவா நல்லா. படிக்கிறது அப்படின்னா திருக்குறள் தான் ரொம்ப. ஏன்னா அவளும் திருக்குறள் போட்டிகள் எல்லாம் கலந்துருக்கிறா சின்ன வயசுல. அதனால அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த ஏஐ பிக்சர்ஸ்ல இருந்து. அப்புறம் மருது அவங்களோட ஓவியங்கள் வந்து எங்க வீட்டுல இதுல சின்ன சின்ன இதா பண்ணி மாட்டிருக்கோம். அவளுக்கு அவ்வளோ அவள் வரைவா. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த நூல் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களும் ஆசையாக அவளுக்கு குறிஞ்சி பாட்டு படிக்கிறது. ஓகே, கணவர் இந்த புக்கு ரொம்ப விருப்பப்பட்டு படிச்சிருக்கிறார். அண்ட் என்ன ஏதாவது கிரிட்டிக்ஸ்? படிக்கல, எதுவுமே படிக்கல. காதல் கவிதைகள் கூட படிக்கல. அனுப்பிச்சேன், நிறைய இருக்கு. கணவருக்கு கேமராவை பார்த்து சொல்லுங்க, ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணி இவ்வளவு சூப்பரா நான் எழுதியிருக்கிறேன், நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க. அது என்ன, அது படிக்காம போறது? அதானே, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சங்கர் சொல்றாரு காதல் கவிதைகள் வந்துட்டு என் காதல் சொல்ல படிங்க. சங்கர் சொல்றாரு, ஏன்னா நான் சொன்னா படிக்க மாட்டாரு, அதனால சங்கர் சொல்றாரு. சங்கர் என் காதல் கதை இல்ல என் காதல் சொல்ல சங்கர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்றாரு படிக்க சொல்லி. வேண்டாம், அவர் படிக்காம இருக்கிறது. மேம், இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஏஜ்ல வந்து ஒரு சில பேர் புத்தகத்து மேல ஆர்வம் செலுத்திட்டு தான் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீடர்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் டிப்ஸ்னா என்னவா இருக்கும்? நிறையா படிக்கணும், படித்தாதான் எழுத முடியும். புதுசாக தமிழ் மொழி வந்து சும்மா நம்ம தமிழ் மொழியை பற்றி பேசுகிறத தாண்டி நம்ம சின்ன சின்ன புத்தகங்கள் படிக்கலாம். அதுதான் என்னோட எல்லாமே வந்து இந்த தடவை வந்து காதல் சொல்ல ரொம்ப எளிமையாக இருக்கும். குருதி பூத்த களம் அதில் இருக்கிறது அவ்வளோ எளிமையாக இருக்குது படங்களோட. அந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது, சின்ன நூல்கள். அதெல்லாமே ஆரம்பத்தில் படிக்கலாம், படிக்கலைன்னா கேட்கலாம். நிறைய ஆடியோ புக்ஸ் வந்திருக்கு, கேட்கலாம். எல்லாமே ஆர்வம் தான். இன்னைக்கே நான் வந்து உங்க குருதி பூத்த களமும் காதல் சொல்லவும் நான் படிக்க போறேன். ஒரு ரசிகர் கிடைச்சா. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி என் காதல் சொல்ல பாதி பேஜ் படிச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய எழுத்து பணி இன்னும் நிறைய தொடரட்டும். ரொம்ப நன்றி. 2 பேர்த்துக்கும் இவ்வளோ அழகாக
என்னை வந்து கேள்விகள் கேட்டு நான் இயல்பாக பதில் சொல்கிற அளவுக்கு கேள்விகள் தயாரித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி நம்ம டெல்லாஸ்ல பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில திருக்குறளுடைய விளக்க உரை குறள் 3.0 எழுதின முதல் பெண் எழுத்தாளர், அது மட்டும் இல்லாம என் காதல் சொல்ல, குருதி பூத்த களம், பூக்கள் பூக்கும் தருணம், ஒரு காதல் கதை சொல்லட்டுமா, இப்படின்னு பல புத்தகங்களை நம்மளுக்கு கொடுத்த எழுத்தாளர் திருமதி சித்ரா மகேஷ் அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. கண்டிப்பா ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லான இன்டர்வியூவா இருந்திருக்கும் அப்படி நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Shankar and Pujita. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ். Bye.